சென்னை ஐஐடி மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்காலான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பாதிப்புக்குள்ளான மாணவி சம்பவம் நடைபெற்ற தினத்தில் ஐஐடிக்கு வெளியே உள்ள பகுதியில் உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு பணியாற்றிய உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்டார். அதிர்ச்சியடைந்த மாணவி போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் ஸ்ரீராமை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாலியல் தொல்லை குறித்து சென்னை ஐஐடி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: இந்த சம்பவம் ஐஐடி வளாகத்தில் நடைபெறவில்லை. கல்வி நிறுவனத்திற்கு வெளியே மாணவி டீ குடிக்க போன போது நடந்துள்ளது. கைதான நபருக்கும் ஐஐடிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் வெளியே உள்ள பேக்கரியில் பணியாற்றியுள்ளார். மாணவி அவர் ஐஐடி வளாகத்திற்கு வெளியே உள்ள பேக்கரிக்கு சென்ற போது பாலியல் தொல்லை நிகழ்ந்துள்ளது. பாலியல் தொல்லை கொடுத்த நபரை மாணவியின் நண்பர் உள்ளிட்டோர் போலீசில் ஒப்படைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அனைத்து வகையிலும் ஐஐடி நிர்வாகம் உறுதுணையாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த டிசம்பர் மாதம் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி காரில் இருந்து இறங்காமல் பாதிப்பு குறித்து விசாரித்ததால் அவர் மீது சேறு வீசப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த கிராம மக்கள் மீது காவல்துறையை ஏவி விட்டு வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விசாரணை என்ற பெயரில் கிராம மக்களை காவல் நிலையம் அழைத்து துன்புறுத்துவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்கள் உட்பட அனைவரையும் பலவந்தமாக கைது செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவி பொதுமக்களை துரத்துவது ஏன்? திமுக அரசு இந்த உளுத்து போன காரணங்களை சொல்லி பொதுமக்களை பழிவாங்குவதை நிறுத்திவிட்டு பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் பணிகளில் உடனடியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும், இருவேல்பட்டு கிராம மக்கள் மீதான நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தல் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தனித்தனியே களம் காண்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மீது வழக்கு தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லி தேர்தல் கள அரசியலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கிய தீர்ப்பு வழங்கியது. அதில் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி அரசு ஊழியர் ஒருவரை அரசின் முன் அனுமதியின்றி பண மோசடி வழக்கில் கைது செய்ய முடியாது என்று கூறியிருந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கு தொடர அனுமதி கோரி டெல்லி துணைநிலை கவர்னர் சக்சேனாவுக்கு அமலாக்கத்துறை கடிதம் ஒன்றையும் எழுதியது. அதன் பின்னர் சக்சேனாவும் வழக்கு தொடர ஒப்புதல் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரியாறு அணையை உருவாக்கிய ஜான் பென்னிக்விக் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு லோஃபர் கேம்பில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் ஐ. பெரியசாமி கூறும்போது, முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசுதான். அதே போல 152 அடியாக உயர்த்த கோர்ட்டில் வழக்கு தொடுத்துள்ளோம். இந்த வழக்கிலும் வெற்றி பெற்றது. அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவோம் என்றார். அதன் பிறகு பென்னிக்விக் மணிமண்டபத்திற்கு மரியாதை செலுத்த வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் அதிமுக தான் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தியது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொடர் நடவடிக்கையால் அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. ஆனால் அமைச்சர் ஐ. பெரியசாமி திமுக ஆட்சியில் தான் இது செயல்படுத்தப்பட்டதாக பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு மிகவும் நன்றாக தெரிந்த விஷயத்தை மறைத்து அமைச்சர் ஐ. பெரியசாமி இவ்வாறு பொய்யான தகவலை கூறுவது ஏற்புடையதல்ல என்று ஓ. பன்னீர்செல்வம் கூறினார். துபாயில் நடந்த 24H சீரிஸ் கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து அசத்தியது. தனது அணி 3வது இடம் பிடித்த நிலையில் நடிகர் அஜித்குமார் இந்திய தேசிய கொடியுடன் வலம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இவரது வெற்றிக்கு ரசிகர்கள், திரைத்துறையை சேர்ந்த பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் 24H துபாய் கார் ரேஸில் வெற்றி பெற்ற நிலையில் நடிகர் அஜித் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில், கார் ரேஸில் வெற்றி பெற உழைத்த எனது அணிக்கு நன்றி, ரசிகர்கள், குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி, எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்று கூறியுள்ளார். மலையாள நடிகை ஹனிரோஸ் தொழிலதிபர் ஒருவர் தன்னை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொள்வதாக சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் ஹனிரோஸ் புகார் அளித்தார். இறுதியில் இது குறித்து கொச்சி போலீசில் அவர் புகார் அளித்தார். சிறப்பு தனிப்படை அமைத்து விசாரணை நடத்திய போலீசார் கேரளா மட்டுமின்றி சர்வதேச அளவில் செமனூர் ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வரும் தொழிலதிபர் பாபி செமனூரை கைது செய்தனர். ஜாமீன் பெற்ற நகைக்கடை அதிபர் பாபி செமனூர் சிறையிலிருந்து வெளியேற மறுத்தார். பல்வேறு காரணங்களால் சிறையிலிருந்து விடுதலை பெற முடியாத கைதிகளுக்கு ஆதரவாக நானும் சிறையில் இருந்து விடுதலையாக மாட்டேன் என்று கூறி ஜாமீனில் வெளியேற செமனூர் மறுத்தார். ஜாமீன் உத்தரவுடன் வந்து தனது வக்கீல்களிடமும் இதே கருத்தை அவர் தெரிவித்தார். இதனால் அவர் விடுதலை ஆவாரா, சிறையிலே இருப்பாரா என்ற தெரியாத நிலை ஏற்பட்டது. அவரது இத்தகைய திடீர் நிலைப்பாடு கோர்ட் அவமதிப்பிற்கு சமம் என்ற கருத்துக்கள் எழுந்தன. இந்த நிலையில் நேற்று காலை அவர் கக்கநாடு சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் மீண்டும் கோர்ட்டில் ஆராயப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
காங்கிரஸ் புதிய தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது, மிகவும் முக்கியமான தருணத்தில் புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளோம். RSS தலைவர் மோகன் பகவத் பேசும்போது, 1947 இந்தியா உண்மையான சுதந்திரத்தை அடையவில்லை, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்ட போதுதான் நாடு உண்மையான சுதந்திரத்தை அடைந்தது என்று கூறியிருந்தார். பாஜக RSS என்ற அரசியலமைப்புக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம். அவர்கள் நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிறுவனத்தையும் கைப்பற்றியுள்ளனர். பாஜக மற்றும் RSSக்கு எதிராக மட்டுமல்ல, இந்திய அரசையே எதிர்த்து போராடுகிறோம் என்று அவர் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.